இப்போ பார்த்தீங்கன்னா சாத்தோடி ஃபால்ஸை முடிச்சுக்கின்னு அப்படியே உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு போர்டு இருக்கும், 2 வே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இப்படி ரூட் போகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்துட்டு இப்படி ரைட் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரைட்டில் நம்ம வந்தாக்கா ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு இருக்கும். சேம் அதே வாட்டர் தான், அதே ஃபால்ஸ் கிட்ட தான். என்னென்னா கொஞ்சம் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்குது அந்த இடம். ஸோ அந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் காட்ட போகிற ஹேங்கிங் பிரிட்ஜ் பாருங்கள். இது ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தீங்களா பிரிட்ஜு? ஸோ இந்த பிரிட்ஜுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க, ஃபுல் எக்ஸைட்டட் ஹேங்கிங் பிரிட்ஜ். இங்கே வந்துட்டு பாருங்க, எல்லாமே வந்துட்டு டீ பிஸ்கெட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இங்கே வந்துட்டு இவங்க ஃபால்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீ ஃபால்ஸ் ஆகிறா? ಇದು ಏನಿದೆ? ಫಾರೆಸ್ಟ್ ಆ ಥರ ಟೈಗರ್ ಇದೆಯಾ ಇಲ್ಲಿ? ಟೈಗರ್ ಇದೆಯಾ? ಓ ಹಿಂಗೆ ಟೈಗರ್ ಎಲ್ಲ ಹಾಕಿದೆ. ಇವಾಗ ಫಾರೆಸ್ಟ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್. இப்போ நம்ம அந்த ஹேங்கிங் பிரிட்ஜை பார்க்க போகிறோம். வாங்க போய் ஹேங்கிங் பிரிட்ஜை என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபால்ஸ் வந்துட்டு அப்படி காய்ச்சி நான் அப்போயே அந்த அண்ணாவை கேட்டேன், தண்ணியெல்லாம் எங்கன்னா போகுது ரொம்பிட்டு அப்படின்ட்டு. பாருங்கள், ஒரு தண்ணி வந்துட்டு ஃபுல் ரொம்ப இவ்வளோ பெருசாகுது. எனக்கு தெரிஞ்சு இங்கே போட்டிங்லாம் பண்ணலாம், ஆனால் பண்ணாலும் வந்துட்டு நம்ம ஜனங்க எப்படி இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. சரி, ஃப்ரீயாக விடலாம், விடுங்க ஜாலியாக. ஒரு நேச்சர் வியூவை என்ஜாய் பண்ணுறதுக்கோஸ்கரம் தான் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் பார்க்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இது சர்ப்ரைஸ் இல்லை, டைரெக்டாக ಅಪ್ಡೇಟ್ பண்ண போயிருக்கிறேன். சார் பாருங்கள், ಉತ್ತರ ಕನ್ನಡ ಜಿಲ್ಲೆಯ ಜೋಯಿಡಾ தாலுக்கினா அப்படின்னா இப்படிக்கா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த இப்படி நம்ம வந்து அப்படிக்கா வந்துட்டு ஜோயிடா ஊருக்குது. ஸோ அப்படிக்கா வந்துட்டு இந்த பிரிட்ஜு அப்படிக்கா வந்துட்டு சிவபுரான்றது ஒரு ஊர் இருக்குது. அந்த நடுவில் தான் இந்த நடுகட்டேகே அப்படின்ட்டு இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜுனா கன்னடாவில் நடுகட்டேகே அப்படின்னு சொல்லுவாங்க. நடுக்கிறதுக்கு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே போய் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு. ஸோ இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். பாருங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜ் எப்படி இருக்குது பாருங்கள். நேச்சர் அப்படியே பாருங்கள் நேச்சரு எவ்வளோ மஸ்தாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு நம்ம போட்டில் போனால் எப்படி இருக்கோ அப்படியே இப்படி போய் அப்படி போனால் போட்டில் எப்படி வேறு லெவலில் இருக்க போட்டு எப்படி இருக்கும் பாடி என்ன மாதிரி இருக்குதுடா சாமி. இங்கே பாருங்கள், ஃபுல்லு சுற்றி தண்ணி தான். ஹேங்கிங் பிரிட்ஜ் பாருங்க. பிரிட்ஜு மேலே நாங்கள் நடந்துன்னு போய்க்கிறோம். ஏன்னா வந்துட்டு பிரிட்ஜில் தள்ளி விட்டா சொல்கிறாங்க, தள்ள மாட்டாங்க, சும்மா சொன்னாங்க. இப்போ வந்துட்டு இந்த லென்த்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா, இந்த லென்த் வந்துட்டு 234 ஃபீட்டு. அவ்வளோ தூரம் வந்துட்டு 234 ஃபீட்டு. ஸோ அப்புறமா இது பிரெத்து எவ்வளோன்னா 1.5 மீட்டர்ஸில் இருக்குது. இது வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நல்லா இருக்கிறீங்களா? இது வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 26 ஃபெப்ரவரி 2015 ஸ்டார்ட் பண்ணி 6 மாதத்தில் அதே 25க்கு ஆகஸ்ட்லேயோ இல்லை செப்டம்பர்லேயோ முடிச்சிருக்காங்க. அது நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு கரெக்டாக பார்த்து சொல்கிறேன். இதோட டோட்டல் காஸ்ட் வந்துட்டு எவ்வளோனா 300 lakhs அந்த போர்டு உள்ளே போட்டுச்சு, அப்படின்னா 3 கோடி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த தாலுக்கு அந்த ஊர் இருந்துச்சுல, அதாவது ஜோடியா தாலுக்கின ஊருன்ட்டு அந்த ஊர்லேருந்து நம்ம இப்போ கடந்து நம்ம சிவபுரான்ற அந்த ஊருக்கு நடந்துன்னு போயின்னுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த வியூ எப்படி என்ஜாய் பண்ணுங்க. அந்த பைக் போகும்போது அந்த பிரிட்ஜு வந்துட்டு அப்படியே பக நாடுது பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி இப்போ இங்கே வந்துட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சிவபுரா ஊரை வந்துட்டு நோக்கி போகிறோம். இந்த பிரிட்ஜு பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜு வந்துட்டு 6 மாதத்தில் முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கோ பாருங்கள். இது பாருங்கள், இந்த கம்பியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாகுது பாருங்கள். பார்த்தீங்களா? இது வந்துட்டு பயங்கரமாக கட்டியிருக்காங்க பிரிட்ஜு. ஸோ இது 2 ஊருக்கு ஒரு பிரிட்ஜு 6 மாதத்தில் கட்டியிருக்காங்க. வேறு லெவல். யாருக்கு ஒரு அந்த இன்ஜினியருக்கு ஹேட்ஸ் ஆஃப். வியூ பாருங்கள், இந்த வியூ பாருங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து நான் இப்படி வந்திருக்கேன். ஸோ எப்படி மஸ்த் ஆகுது பிரிட்ஜிலேருந்து ஒரு வியூ. ஸோ இது வந்துட்டு ஹேங்கிங் பிரிட்ஜ். வாங்க இப்போ நம்ம சிவபுரா ஊருக்கு நோக்கி போகலாம். ஊருக்கெல்லாம் போகல. ஹாய் ப்ரோ. நம்ம ஊருக்கெல்லாம் நோக்கி போகல, ஜஸ்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு போயின்னுக்கிறோம்.
எனக்கு கன்னடாலாம் படிக்க வரும், அந்த ஒத்தெல்லாம் வந்துச்சுன்னா தான் கொஞ்சம் கூட்டி படிக்குவேன். இருந்தாலும் அந்த அண்ணா ஹெல்ப் பண்ணார். ஸோ எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நானும் அந்த அண்ணா வந்துட்டு அந்த அண்ணா கூட படிச்சுக்கின்னு எல்லாம் பண்ணேன். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜு எவ்வளோ இந்த ஸ்பாட் வந்துட்டு சத்தியமாக ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இது வந்துட்டு ஃபுல் எக்ஸைட்டட் ஆகுது. நீங்கள் என்னன்னே தெரியல, இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே புதுசாக பார்த்துன்னுக்கிற மைண்டெல்லாம் வந்துட்டு பயங்கர ஃப்ரெஷ்ஷாகுது, மைண்டெல்லாம் கூலாகுது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துருக்குது. நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜோடியே அது ஏதோ ஒரு ஊருக்கு இல்லை, அந்த ஊர்லேருந்து சிவபுரா கிட்டே வந்துட்டோம். ஸோ ஜஸ்ட் இது என்னன்னா இந்த பிரிட்ஜு ஏன் கட்டினாங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஊருக்குலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கோஸ்கரம் தான் இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அவ்வளோதான். அது விட்டா வந்துட்டு வேறு எந்த ஸ்பெஷல் இல்லை. ஆனால் 6 மாதத்தில் கட்டியிருக்காங்க தெரியுமா, அது தான் ஹிஸ்ட்ரி. 6 மாதத்தில் ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, அது தான் வேறு லெவலு. பார்த்திங்கன்னா இது தான் சிவபுரா ஊர். ஆனால் சிவபுரா ஊர்னால் இந்த ஊருக்கு போனோன்னா இன்னும் உள்ளார போகணும் நம்ம. ஸோ அப்டிகாலேருந்து வரவங்க வந்துட்டு இப்படிக்கா வண்டி இன்றைக்கி வச்சுட்டு இப்படி நடந்துன்னு போவாங்க. ஸோ அப்டிகாலேருந்து சரி ஜோடியப்பூர்லேருந்து வரவங்க வந்துட்டு அப்படி வந்துட்டு வண்டியை நிற்க வச்சுட்டு இப்படி வருவாங்க. ஸோ என்ஜாய் பண்ணின்னு போவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி கீழே போயிட்டு தண்ணிக்கிட்ட வேணால் இருக்கலாம், ஆனால் வேணாம், ரிஸ்க் அதெல்லாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா பிரிட்ஜு பாருங்கள், பிரிட்ஜு பார்த்திங்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு கடந்து மறுபடியும் இங்கேருந்து அங்கே போகிறேன். அங்கே போயிட்டு அவங்கள ரசிக்க போகிறேன். ஐ மீன் அவங்கக்கிட்ட மீட் பண்ண போகிறேன், ரசிக்க போகல, சாரி. ஸோ இங்கேருந்து ஒரு வியூ பாருங்க, பயங்கரமாக இருக்குது. கீழே பாருங்கள், அடி வேறு லெவலில் இருக்குதா. ஸோ அப்படியே இப்படி வாங்க, இப்படி கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இது வந்துட்டு எதுனா ஒரு ஃபிலிமில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 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 இருக்குதுல்ல, இது ரெண்டுமே இது 1.5 மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இது எதுனா பிரெத்து. ஸோ லென்த்து 234 ஃபீட்டில் இருக்குது. ஸோ அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எங்கடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சாத்தோடி ஃபால்ஸ். சாத்தோடி ஃபால்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சாத்தோடி ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்துடும். சாத்தோடி ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜை பார்த்துட்டு ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு இந்த பிரிட்ஜை பார்க்குறீங்களோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஃபஸ்ட்டு போய் ஃபால்ஸை நல்லா என்ஜாய் பண்ணிவிடுவோம். என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு பின்ன இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்னில் கிளம்பி போடுவோம். ஏன்னா அங்கே ஃபால்ஸில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஒரு வியூ பாருங்கள் பயங்கரமாக. அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு ஒரு கனெக்ஷன் தான் இந்த பிரிட்ஜு. எப்படி இருக்கு, வேறு லெவலில் இருக்குதா. ஸோ அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு இந்த பிரிட்ஜு ஒரு கனெக்ஷனு. ஸோ கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணியிருக்கு. நம்ம தான் வந்துட்டு நல்லா யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ எதுவுமே நம்ம வந்துட்டு ரிஸ்க் எடுத்து ஏதோ நம்ம தப்பான வழியில் எதுவும் கொண்டு போகக்கூடாது. வந்தோமா என்ஜாய் பண்ணோமா. ஸோ அவங்களுக்கும் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்களுக்கும் நம்ம வந்துட்டு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது. வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும். இங்கே ஜாஸ்தி வரது யாருன்னா ஃபேமிலிஸ் தான் பயங்கரமாக வந்துருக்கிறாங்க. ஸோ என்ன எல்லோரும் என்னை பார்த்து வச்சுட்டே இருக்கிறாங்க. ಬನ್ನಿ ಪರವಾಗಿಲ್ಲ ಮಾತಾಡಿ ಏನು ಸೂಪರ್ ಯಾರ್ ಸ್ವಾಮಿ ಇವ ಹೆಂಗಂತ ಬಂದಿರ್ಕಾನ್ ಫಿಶ್ ಅನ್ನ ಫಿಶ್ ಬರಕತ್ತಿ ಫಿಶ್ಶಾ ಬ್ರೋ ಇದು ಕ್ಯಾಮ್ರಲ್ಲಿ ಕಾಣಿಸಲ್ಲ ಬ್ರೋ ಫಿಶ್ ಎಲ್ಲ வந்துட்டு ஃபாலோ பண்ணினே இருந்தாங்க சிச்சின்னு சரி வாங்கோ வரலனாக்குது பன்னி அப்படின்னு சொல்லி ಕೂಗ್ತಿನೆ ಇದೇ ಥರ ನಾವು ಯಾರು ನಮ್ಮ ಕ್ಯಾಮ್ರಲ್ಲಿ ಬಂದ್ರೇನು ಕರ್ಸ್ಕೊಬೇಕು அப்படின்னா யார் வந்தாலும் நம்ம கேமராக்கு கூப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்களா மீன் பார்த்துங்கிறாங்க எல்லோரும் மீன் மீன் ಬಂದಿದ್ದು ಕಾಣಿಸ್ತದಾ தெரியுதா ஒண்ணுமே தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த பிரிட்ஜை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜில் பாருங்க, இந்த பிரிட்ஜில் வண்டி கூட போகுது. எக்ஸ்ட்ரீம் லெவல் இல்லை, வண்டி கூட போகுது, வண்டி கூட போகுது, வேறு லெவலு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு இங்கே முடிச்சுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் எப்படா டீட்டெயில்ஸ் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இங்கே படிச்சுட்டா சொன்னேன். என்னை வந்துட்டு அவங்க வந்துட்டு படிக்க நானும் கொஞ்சம் படித்தேன், கொஞ்சம் லைட்டாக புரியல. அப்புறமா அவங்களும் என்னை படிக்க வச்சாங்க. பாருங்க 300 லட்சம்
234 ಮೀಟರ್ ಉದ್ದ ಹಾಗೂ 150 மீட்டர் அகல அப்படி போட்டுக்கிறாங்க. இது வந்துட்டு யார் கட்டியிருந்து அவங்கள அவங்க போட்டிருக்காங்க. ஸோ எந்த ஊருக்கு கனெக்ஷனு அப்படி இருப்பாங்க. 26 to 2015 ஸ்டார்ட் ஆகிருந்து 25 ஆகஸ்ட்லேயே முடிச்சிட்டாங்க. 6 monthsலேயே முடிச்சிட்டாங்க. ஓகேப்பா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எவ்வளோ தெரியுமோ ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எவ்வளோ தெரியுமோ நான் வந்துட்டு பண்ணி எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பாருங்கள், பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃபேமிலிக்கும் கொடுங்க. இன்னொரு வியூ காட்ட போகிறேன். ஸோ அந்த தண்ணி வந்துட்டு நான் பிரிட்ஜ் மேலேருந்து கீழே போகலான்னு சொன்னேன்ல. பாருங்கள், இங்கே வந்துட்டு போட்டிங் ஸ்பாட் எல்லாம் இருக்குது. ஆமாம், போட்டிங் ஸ்பாட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். ஆனால் இங்கே பாருங்கள் போட்டே இருக்குது. ஆனால் நம்ம போட்டில் போகிறோன்னு கேட்டால் போட்டில் சத்தியமாக போகிறதில்ல, சும்மா வந்துட்டு ஜாலியாக ஒரு வீடியோ. ஸோ நம்ம அண்ணாங்கோ சுபாஷ்னா பின்ன இன்னொரு அண்ணாங்க உட்காந்துன்னு ஃபோட்டோக்கு வீடியோ இது பிடிச்சிங்கிறாரு. ஸோ இங்கே ஆக்சுவலி இங்கே வரக்கூடாது, ರಿಸ್ಟ್ರಿಕ್ಟೆಡ್ ಏರಿಯಾ. ಬೈ ಅವ್ರು ಕರಿತಾ ಇದ್ದಾರೆ, ಬನ್ನಿ ಹೋಗೋಣ, ದೂರ ನಿಲ್ಕೊಬೇಕಂತೆ, ಕಿಟ್ಟ போகக்கூடாதா. ஸோ இந்த போட்டில் போட்டிங் போகலாம், ஆனால் என்ன கூட்டின்னு போக மாட்டாங்க. அது வந்துட்டு வெறி அவங்க வண்டி போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரொம்ப டேஞ்சர் பாருங்க, எப்படி ஏறணும், கராகுரான்னு ஏறணும். நம்ம ஆளுங்க அங்கே இருக்கிறாங்க பாருங்க. இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு பிரிட்ஜு. ஸோ அப்படியே நீங்கள் கீழே போய் தண்ணி பார்க்கணுன்னா இப்படி போய் பார்க்கலாம் ஃபேமிலி கூட. சேம் இப்போ நம்ம அங்கே போனேல்ல அதே இடம் தான். ஓகே, நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். ஸோ அப்புறமா நான் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு சில விஷயம் எனக்கு புரியல. ஓகே, நான் ஓப்பனாக ஒத்துக்கல, அது எனக்கு புரியல. அது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் போர்டில் போட்டுறேன், படிச்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க ಹೇಳ್ರಿ. ಈಗ ನಾವು ಹೋಗಿ ಒಂದು அது பேர் என்ன, பலாப்பழ கன்னடாவில் என்னென்ன சொல்லுவாங்க? சுனில் தான் தெரியும். வந்துட்டு கன்னடாவில் என்ன சொல்லுவாங்க பேர்? ಜೀತ್ ಭಯ್ಯ. ಎಲ್ಲಾಪುರ ಬಂದಿದ್ವಿ, ನೆಟ್ವರ್ಕ್ ಸಿಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ವಿಲಾಗ್ ಮಾಡ್ತಾನೆ ಅನ್ಕೊಂಡ ಕೋರು ಅದಕ್ಕೆ ಬಂದ್ವಿ. ಅಲ್ಲಿ ಸರಿ ಇದ್ವಿ, ಅವಾಗ ಜಾಗ ಮಾಡ್ತೀನಿ. Atau apa panggil met ko? Berita. Hey good sir. Success. Success. மாமா அது இது இருக்கும். டிக்கி கோல் பா. நாம வந்துட்டு பல மரத்தில் ஏறல ஒருத்தர் மேலே நின்று எடுத்தோம்.